ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் ஈவினிங் சில்ட்ரன். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்க லெசன் மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ்னா பருப்பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள் அப்படிங்கிற அந்த லெசன் தான் பார்த்தோம். அந்த லெசன் கான்செப்ட் பாக்குறது நேச்சுரல் ஃபைபர்ஸ், அந்த எப்படி ஃபைபர்ஸ் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸா மேக் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு காட்டுல வந்துட்டு எல்லா விலங்குகளுமே காட்டுல இருக்கும் இல்லையா? என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கும் உங்களுக்கு? கரடி, சிங்கம், புலி, யானை, ஓநாய், சிறுத்தை, ஆடு. ஆடுங்கிறது அங்க இருக்கக்கூடியது இல்லைங்களா? அங்க காட்டிற்கு தகுந்த மாதிரியான பெரிய பெரிய ஆடுகள், இது எல்லாமே வசிக்கக்கூடிய ஒரு வைல்ட் அனிமல் பிளேஸ் அப்படிங்கிறதே நமக்கு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இதுல நமக்கு ஃபுட் அப்படிங்கும் போது அவங்க ஃபுட்டை எப்படி எல்லாருமே தேடுவாங்க? ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் தான் இருப்பாங்க இல்லைங்களா? புலி, கரடி அவங்களுக்கெல்லாம் சின்னதா இருக்கக்கூடிய மான் அல்லது முயல் இதை எல்லாத்தையும் உணவா எடுத்துப்பாங்க. இந்த மாதிரிதான் ஒரு விலங்காகப்பட்டது அடுத்த விலங்கை சார்ந்து தன்னுடைய உணவை பார்த்து கொள்ளும். தட் இஸ் நேச்சர் இல்லையா? அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன விலங்குகளை என்ன பண்ணோம்? அதை அடிச்சு சாப்பிடக்கூடியதுதான். இது போல வேற ஒரு சில விலங்குகள் வெளியில கிடைக்கக்கூடிய தாவரங்கள் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஆடு தன்னுடைய குட்டிகளை என்ன பண்ணுது? அங்க அவங்களுடைய ஒரு சின்ன பிளேஸ், வீடு மாதிரி இருக்கிற இடத்துல பாதுகாப்பா வச்சுட்டு உணவு தேடிட்டு வரேன், நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயே இருங்க, வெளியில இருக்குது. இமேஜினேஷன் ஸ்டோரி தான், ஓகேயா? ஜஸ்ட் இமேஜின் திஸ் அ ஸ்டோரி. இந்த குட்டிகளை அவங்களுடைய இருப்பிடத்துல விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க? உணவு தேட போறாங்க. உங்களுக்கு எல்லாம் நான் சாப்பாடு கொண்டு வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அந்த ஆட்டினுடைய குட்டிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க? அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத இவங்க சொல்றத வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு விலங்கு, யாரது? நரி, என்ன பண்றாங்க? அதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அந்த பக்கம் எப்ப அவங்களுடைய அம்மாடு வெளியில போவாங்கன்னு பார்த்துட்டு அவங்க வந்துட்டு, பொதுவா இப்பெல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் யாராவது பேரண்ட்ஸ் நம்மள வீட்டுல விட்டுட்டு போயிட்டா என்ன செய்வாங்க? வந்து நாக் பண்ணிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க இல்லைங்களா? நாங்க வந்திருக்கேன், ஓபன் பண்ணுங்க. ஓகே, இது அம்மாவுடைய வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? டோரை ஓபன் பண்ணுவோம் இல்லையா? சோ அது போலவே அந்த குட்டி ஆடெல்லாம் என்ன பண்ணுச்சு? இந்த நரியாகப்பட்டது ஆட்டினுடைய குரல்லையே தன்னுடைய தன்னுடைய குரலை இந்த பெரிய அம்மா ஆட்டினுடைய வாய்ஸ் மாதிரி மாறி, நான் தான் வந்திருக்கேன், டோரை ஓபன் பண்ணுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கேக்குறாங்க. உடனே அந்த குட்டியாடும் நம்ம அம்மா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஓபன் பண்ணிடுறாங்க. பார்த்தா வெளியில ஒரு பெரிய நரி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? டக்குன்னு உள்ள வந்து அவர்களுடைய உணவு என்னது? நரியை காட்டிலும் ஆடுங்கிறது சின்ன விலங்கு. சோ அந்த எல்லா ஆட்டுக்குட்டியையும் டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடுறது. அது அப்படியே முழுங்கிடுச்சு. எல்லா ஆட்டையுமே அவங்க அன்றைய உணவாக, சின்ன குட்டி குட்டி ஆடுதான் இல்லையா, எல்லாரையும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு ஒண்ணுமே அவங்க செய்யாத மாதிரி அழகா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில படுத்துட்டாங்க. சோ யூஸ்வலாவே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய நேச்சர் நல்லா உணவை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் போனா டீப் ஸ்லீப், ரொம்ப டயர்ட் ஆயிடும் இல்லையா? அது போல இந்த நரி என்ன பண்ணுச்சு? நல்லா படுத்து தூங்கிடுச்சு. உடனே அந்த அம்மா ஆடு அவங்க வீட்டுக்குள்ள வந்து கதவை தட்டிட்டே இருக்கு. கதவை தட்டி தட்டி பாக்குது, வரல. கொஞ்சம் வேகமா தட்டும் போது கதவு ஓப்பன் ஆயிடுது. உள்ள போய் பார்த்தா அவங்களுடைய குழந்தைங்க யாருமே இல்ல. சோ அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, எங்கும் இல்ல. ரொம்ப வருத்தமா, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, வெளியில எங்கேயுமே போக மாட்டாங்க, யார நம்பி எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில தேடிட்டே போறாங்க. கொஞ்சம் ஏன்னா அது வந்து 7 ஆட்டுக்குட்டியும் முழுங்கிட்டு போயிடுச்சு இல்லையா? சோ அவங்களால ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல. சோ ஒரு பெரிய மரத்தடியில படுத்துட்டாங்க. சோ அந்த ஓனாய் அந்த
நரியாகப்பட்டது படுத்திருந்ததை பார்த்துட்டு அந்த ஆடு வந்து ஓகே, அதனுடைய அசம்ஷன் அவங்களுடைய வயிற்று பகுதியை பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருந்தது, அதனுடைய சைஸை விட அப்நார்மலா இருந்தது. அப்ப இவங்கதான் நம்மளுடைய குழந்தைங்களை எல்லாம் சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்லா தூங்குறாங்க நரி, எதுக்குமே அசையவே இல்லை. ஒரு ஷார்ப்பான மெட்டீரியலை எடுத்து அவங்களுடைய வயிற்று பகுதியை ஃபுல்லா பிரிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, தன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேர் யாருமே இல்லையேன்னு பிரிச்சதும் பார்த்தா எல்லா குட்டியும் வந்துடுது. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான் இல்லையா? சோ அவங்க வெளியில வந்ததும் அவங்க எகைன் எதுவுமே செய்யாத மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு புத்திசாலித்தனமா சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து வயிற்று பொருள்களை வச்சு அதை தைச்சு உடனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது வரைக்குமே இந்த நரிக்கு தெரியல, அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து என்ன பண்றாங்க, அவங்க அப்படியே பொறுமையா நடந்து போய் தாகமா இருக்கு தண்ணி குடிக்கலாம்னு போகும்போது அவங்களால அந்த ரொம்ப வெயிட்டா இருக்கு, நம்ம உணவை எடுத்துக்கும் போது கூட இந்த வெயிட் இல்லையே, எதனாலன்னு தெரியலையே, தண்ணிக்குள்ள போனதும் ரொம்ப வெயிட்டா இருந்ததும் அந்த தண்ணியில அப்படியே அவங்க மூழ்கி இறந்துடுறாங்க. சரியா? சோ நாம் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்கவே கூடாது. முறையாக நம்ம என்ன பண்ணணும், போட்டியிட்டு வேற ஏதாவது விலங்கோட சண்டை போட்டு அடிச்சு சாப்பிட்டு இருந்தா அதுதான் பை நேச்சர்னு விட்டுருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நமக்கு ஏமாற்றி அந்த சின்ன சின்ன குழந்தைங்க ஆடு எல்லாத்தையும் சாப்பிட்டதுனால அவங்களுடைய அம்மா தந்திரமா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய குழந்தைங்களை எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. சோ எந்த ஒரு விஷயம் நமக்கு தேவையாக இருந்தாலும் நேர்மையாக நாம முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது பர்மனண்டா இருக்கும். நம்ம ஷார்ட் ரூட் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு வழியில நம்ம அதுக்கு ட்ரை பண்ணினோம்னு சொன்னா சக்சஸ் ஆகவே ஆகாது, நமக்கு அது ஆப்போசிட் எதிர்மறையாக மாறிவிடும். ஓகே, சோ இந்த ஸ்டோரி கண்டிப்பா ஒரு நல்ல மாரல் அப்படிங்கறத நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா? பாடத்துக்கு போலாம். மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னா நேச்சுரல் ஃபைபர். நேச்சுரல் ஃபைபர்ல நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பருத்தி காட்டன் எப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் அதுல பாக்குறது நம்ம அந்த காட்டனை என்ன பண்ணணும், பருத்தியில இருந்து அந்த பஞ்சு நம்ம தனியா எடுத்ததும் அந்த பருத்தி இடையில இருந்து நூல் தனியாக நம்ம எடுக்கணும். விதையில இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கலாம், அல்லது அதுல இருந்து விதையில இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், உள்ள இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம், பஞ்சு. அந்த சீட்ல இருக்கக்கூடியது பஞ்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பஞ்சை இன்னும் நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்டி அதுக்கப்புறமா அதை என்ன பண்றோம், ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி நம்ம பிரிக்கிறோம். இதுதான் காட்டன் இல்லையா? ஃபர்ஸ்ட் காட்டன் பால், நம்ம பருத்தி செடியிலிருந்து வெடிச்சு இருக்கக்கூடிய பருத்தி பஞ்சு உருண்டை, இதுலதான் உள்ள என்ன இருக்கும், சீடு இருக்கும். அந்த சீடு எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம அந்த நூல் இழைகளாக நம்ம பிரிக்கணும். அந்த ப்ராசஸ் தான் அடுத்த ப்ராசஸ். ஓகே, சோ திஸ் இஸ் த செகண்ட் ப்ராசஸ். அந்த பஞ்சுல இருக்கக்கூடிய சீடெல்லாம் எடுத்துட்டா இப்படிதான் உறுதி நமக்கு எப்படி இருக்கும், ப்ராப்பரான பாலா வரல. நம்ம ஆனா என்ன பண்ணணும், கரெக்டா அந்த பால் மாதிரி மேக் பண்ணி அதுக்கப்புறமா அத சின்ன இழைகளாக நம்ம என்ன பண்ணணும், அதை சரி பண்ணணும். அடுத்த ப்ராசஸ் தான் இந்த நியூட்ரல். நியூட்ரல் அப்படிங்கிறது நம்ம அந்த பஞ்சு உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி இழைகளாக மேக் பண்ணணும். ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் yarn from the lint. எதுல இருந்து, பஞ்சுல இருந்து நூல் தயாரிக்கக்கூடிய இந்த முறைதான் நம்ம நூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. நியூட்ரல் இயந்திரங்களை கொண்டு நம்ம என்ன பண்றோம், இது கையால, இப்பெல்லாம் மெஷினும் இருக்கு. சோ மெஷின் மேட் அப்படிங்கும் போது நம்ம மெஷின்ல கொடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய நூல் இழைகளாக நம்ம தயாரிக்கிறோம். நூல் இழைகள் இருந்து அடுத்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு ட்ரெஸ்ஸா மேக் பண்ணக்கூடியது. பஞ்சுல இருந்து வெடிச்சு இந்த மாதிரி என்ன பண்றோம், நமக்கு அதை தனியா பிரிச்சு எடுக்கிறோம், நூலா இழைக்கிறோம், அடுத்தது நம்ம ட்ரெஸ்ஸா மேக் பண்ணணும். இந்த மாதிரி பல வகையான வண்ணங்கள்ல எந்த நூல்ல இருந்து, அது உல்லன் நூலா இருக்கலாம், பருத்தியாக இருக்கலாம், பட்டாக இருக்கலாம், சிந்தட்டிக் ஃபைபராக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, we want to change the thread to dress. சோ அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் yarn to fabrics. yarn அப்படிங்கிறது நூல் இழை, fabrics அப்படிங்கிறது ட்ரெஸ்.
we want to make the dress from yarn. இப்போ நம்ம ட்ரெஸ் மேக் பண்ணணும்னு சொன்னா நூல் இழைகளிலிருந்து நம்ம என்ன பண்றோம், தயாரிக்கிறோம். சோ இந்த ப்ராசஸ் தான் விதை நீக்குதல், ஸ்பின்னிங் yarn டு ஃபேப்ரிக்ஸ். சோ காட்டன் பால் அப்படின்னு நம்ம சொல்றோம். காட்டன் பால்ல இருந்து நமக்கு என்ன செய்யறோம், காட்டன் ஃபைபரா வருது, lint yarn. அண்ட் தென் அடுத்த ப்ராசஸ் வீவிங், knitting, அண்ட் தென் இந்த ரெண்டுமே சேர்ந்தது ஃபேப்ரிக், வீவிங், knitting, அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடியது ஃபேப்ரிக்னா ட்ரெஸ்ஸாக உருமாறுதல் அப்படின்னு சொல்லலாம். பருத்தி நமக்கு வந்து பந்திலிருந்து பருத்தி இழையாக வரும், பஞ்சாக மாறும், பஞ்சிலிருந்து யான் அப்படின்னு சொன்னா நூல் அப்படின்னு சொல்றோம். சோ திஸ் இஸ் காட்டன் பால் அப்படின்னு சொன்னா பருத்தி பந்து, பருத்தியிலிருந்து வரக்கூடிய அந்த பந்து அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் காட்டன் ஃபைபர், பருத்தி இழைகள். lint அப்படிங்கிறது பஞ்சு உருண்டை, விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம உருவாக்கக்கூடியது. அண்ட் தென் யான்ங்கிறது நூல் இழைகளாக மாறும். அண்ட் தென் நெய்தல், பின்னுதல். இந்த ரெண்டு செயல்கள் இருக்கு. நம்ம நெய்யறோம் அல்லது உருண்டைகளாக இதே மாதிரி பெரிய பெரிய இந்த பால் மாதிரி மேக் பண்ணுவாங்க. அந்த பால் ரொட்டேட் பண்ணி அது பல இடங்களுக்கு அனுப்பி அது என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸா மேக் பண்றதுக்கு. சோ இதான் நம்ம என்ன சொல்றோம், நியூட்ரல். ஸ்பின்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ் இதுதான். ஸ்பின்னிங் அப்படிங்கிறது இந்த நூல் இழைகளா நம்ம இந்த மாதிரி மெஷின் மூலமாக பெரிய பெரிய நூல் கண்டுல அத ரொட்டேட் பண்ணி அதுல இருந்து அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸா மேக் பண்றோம். ஓகே, சோ நெய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீவிங் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். நமக்கு வீவிங் அப்படின்னு நெய்தல், நூல் இழைகளாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் knitting அப்படின்னா பின்னுதல். அது நம்ம எந்த மெட்டீரியலா இருந்தாலும், இப்போ கம்பளி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியாக பல வகையான ட்ரெஸ், நம்ம ஸ்வெட்டர், ஷால் இது எல்லாம் மேக் பண்ணுவோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரியான பொருட்களாக நம்ம உருவாக்கலாம். நமக்கு தேவையான எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் நம்ம மேக் பண்ணக்கூடியது அப்படின்னா பின்னுதல். இது எல்லாமே உள்ளன் மெட்டீரியல்ஸ் இல்லையா. சோ இந்த செம்மறி ஆட்டுல இருந்து உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த கம்பளி இழைகளை கொண்டு நமக்கு குளிர்காலத்திற்கு தேவையான ஆடைகளை நம்ம என்ன பண்றோம், மேன்மேட் ஆர்ட், மெஷின் மேட் ரெண்டுல இருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தயாரிச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த நம்ம நார்மல் நேச்சுரல் ஃபைபர் அப்படிங்கிற ப்ராசஸ் இது நமக்கு கிளியர் ஆகுது. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இப்போ யூசஸ் ஆஃப் காட்டன். காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் இல்லையா. சோ எல்லா இடத்துக்குமே நம்ம எல்லா காலங்களிலும் மேக்சிமம் எஸ்பெஷலி சம்மர் சீசன்ல என்ன பண்ணுவோம், நம்ம காட்டன் அப்படிங்கிறது தான் வியர் பண்ணுவோம் இல்லைங்களா. யூசஸ் ஆஃப் காட்டன். சோ எந்தெந்த வகையில நமக்கு பருத்தி அப்படிங்கிறது, நமக்கு பருத்தியினுடைய பயன் அப்படின்னு சொன்னா ட்ரெஸ் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் திங், நமக்கு எல்லா வகையான ஆடைகளும் தயாரிப்பதற்காக நமக்கு பயன்படுகிறது. இது யூசஸ் ஆஃப் பில்லோஸ் அண்ட் மேட்ரஸஸ். அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான படுக்கை விரிப்புகள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, தலையணை, இதெல்லாம் நமக்கு மேக் பண்றதுக்கு பில்லோ அப்படின்னு சொல்லுவோம். மெத்தை, தலையணை இதையெல்லாம் தயாரிப்பதற்கு பருத்தி என்பது நமக்கு பயன்படுகின்றது. அண்ட் நெக்ஸ்ட் நார்மலா இப்போ சர்ஜிக்கல் பேண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஏதாவது காயம் அடிபட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அதை சுத்தறதுக்காக பாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைங்களா. சோ அதுதான் சர்ஜிக்கல் பேண்டேஜஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ஆபரேஷனுக்காக சர்ஜரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சர்ஜிக்கல் பேண்டேஜஸ். காட்டன் இழைகள் என்பதுதான் அந்த இடத்துல நமக்கு காயத்தை எளிதாக நமக்கு வந்து சரி செய்வதற்காக காட்டு புகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு துணி, அதற்கும் பருத்தி என்பது. அதை தவிர நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆல் த ட்ரெஸ்ஸஸ், நம்ம சாரி, தோத்தி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான ஆடைகள், பெட்ஷீட், டேபிள் கிளாத், இப்படி எல்லா வகையான ஆடைகளையும் தயாரிப்பதற்கு நமக்கு பயன்படுகின்றதுதான் இந்த காட்டன். யூசஸ் ஆஃப் காட்டன் அப்படிங்கிறது பருத்தி. பருத்தி என்பது எவ்வாறு நமக்கு
பயன்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, பருத்தி நேச்சுரல் ஃபைபர்ல ஃபர்ஸ்ட் காட்டன். காட்டன்ல நமக்கு என்னென்ன ப்ராசஸ், ஜில்லிங், ஸ்பின்னிங் அண்ட் yarn டு ஃபேப்ரிக்ஸ். இதுதான் இப்போ நமக்கு அந்த நேச்சுரல் ஃபைபர் அப்படிங்கிறது எவ்வாறு உருவாகிறது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஜூட். ஜூட் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். எல்லா இடங்களிலும் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜூட் மெட்டீரியல், பிளாஸ்டிக் அப்படிங்கறத நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய என்ன பண்றோம், இந்த சணல் சம்பந்தப்பட்ட பொருள்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ சணல் அப்படிங்கிறது நமக்கு எங்க கிடைக்கிறது, ஒரு செடி இல்லைங்களா. சோ சணல் அப்படிங்கிறது ஒரு தாவரத்தினுடைய தண்டு பகுதியிலிருந்து வரக்கூடியது. ஒரு செடியினுடைய ஸ்டெம் பார்ட், இதனுடைய தண்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு இழைகள் தான் இந்த சணல் என்பது, ஜூட் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப நீளமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல, சணல் உருண்டை எல்லாம் ஏதாவது ஒரு பேக் பண்றோம், பண்டில் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சணல் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா இதோடைய ஸ்பெஷல் நேம் என்னன்னா கோல்டன் ஃபைபர். What is the special name of jute is கோல்டன் ஃபைபர். கோல்டன் ஃபைபர் அப்படிங்கிறது தங்க இழைகள். நம்ம புதுசா வரக்கூடிய ஒரு சணல் உருண்டைய பார்த்தா, சணல் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கு. அது எது மாதிரி இருக்குன்னு இமேஜின் பண்ணிருக்காங்க, தங்கம் போன்ற பளபளப்பா இருக்கிறதுனால இந்த சணலினுடைய ஒரு சிறப்பு பெயர் தங்க இழைகள் அப்படிங்கிறது. சோ இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ சணல் இழைகளை நமக்கு வந்துட்டு அந்த தண்டுல இருந்து பிரிச்சு நல்லா காய வச்சு நூலா அதுக்கப்புறம் மேக் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், அதுல இருந்து நிறைய வகையான பொருட்கள் நம்ம என்ன பண்றோம், ப்ரிப்பேர் பண்றோம். வாட் ஆர் தே, see in this picture. இது எல்லாமே எதனால் உருவாக்கப்பட்டது, சணலினால். நமக்கு சின்ன சின்ன இந்த இடத்துல பாருங்க, பென் ஸ்டாண்டு, பூ புண்டை, மேட்டு, அந்த மாதிரி நம்ம ஷோகேஸ் அண்ட் தென் பேக், இந்த மாதிரி எல்லா பொருள்களுமே எதிலிருந்து நம்ம தயாரிக்கிறோம், சணலில் இருந்து உருவாகக்கூடியது. சோ சணல் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் இருக்கு, நமக்கு பேக் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா. ஜூட் பேக் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நம்ம எல்லா ஜவுளி கடைக்கெல்லாம் போனா என்ன கொடுக்குறாங்க, நம்ம அந்த கட்டப்பை மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. அது எல்லாமே எதுல இருந்து மேக் பண்ணக்கூடியது, நமக்கு சணலிலிருந்து உருவாகக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய ரோப்ஸ், கயிறுகள் தயாரிப்பதற்கு நமக்கு பயன்படுகின்றது இல்லைங்களா. கண்டிப்பா நமக்கு ரோப் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே முக்கியமான ஒரு விஷயம். ரோப்ங்கிறது நம்ம நமக்கு வந்துட்டு பேக் பண்ணக்கூடிய எல்லா பிளேசஸ்லயுமே, பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு தேவைப்படக்கூடியது. அண்ட் தென் வால் ஹேங்கிங் அண்ட் டெக்கரேஷனுக்காக எல்லா இடத்துலயுமே நமக்கு எதற்காக, அலங்கார பொருட்கள், அததான் நம்ம என்ன சொல்றோம், டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அலங்கார பொருட்கள் தயாரிப்பதற்கும் இந்த சணல் என்பது நமக்கு பயன்படுகின்றது. சோ சணல் என்பது ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு இழை. அது எந்த பகுதியிலிருந்து வருது அப்படின்னு கேட்டா, செடியினுடைய தண்டு பகுதியிலிருந்து வருது. ரொம்ப நீளமான, ரொம்ப ஷைனிங்கான, சாஃப்டான மெட்டீரியல், சாஃப்ட், லாங் அண்ட் தென் ஷைனி மெட்டீரியல், பளபளப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறது தான் இந்த ஜூட் அப்படிங்கிறது. ஓகே, சோ இப்போ இந்த இது உண்டான ஸ்பெஷல் நேம் கேட்டா தங்க இழைகள், கோல்டன் ஃபைபர். So what are the uses of golden fiber, that is jute na, making bags, carpet, curtains like that. And then நமக்கு டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் ஆக பயன்படுகின்றது. அண்ட் நிறைய தானியங்களை சேமிக்க வைக்கக்கூடிய பெரிய பெரிய பேக், கோணிப்பை அப்படின்னு சொல்றோம்ல, அது இல்லை அப்படின்னு சொன்னா நிறைய நம்மளால எதையுமே சேமிச்சு வைக்க முடியாது இல்லையா. சாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாக் அப்படிங்கிறது. சோ சாக்ஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய சாக்குப்பை. நம்ம எல்லா வகையான தானியங்களையும் பெரிய கடோன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான பேக் தான் இந்த ஜூட் பேக். சோ ஜூட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிளான்ட், இம்பார்ட்டன்ட் நமக்கு ஃபைபர் மெட்டீரியல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காயர். சோ நம்ம எப்படி பருத்தி அப்படிங்கிறது எல்லா வகையிலும் யூஸ் ஆகுது, சணல் அப்படிங்கிறதும் நமக்கு நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல யூஸ் ஆகும்.
அது போலவே நமக்கு தேங்காய் மட்டையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நார் என்பது எதுல இருந்து நமக்கு என்னென்ன வகையில நமக்கு யூஸ் ஆகுறதுல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒன்னு நம்ம பாக்குறது காயர். காயர் எதுல இருந்து நமக்கு கிடைக்குது? கோகனட். தேங்காய் நார்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேங்காயில இருந்து அதனுடைய ஓட்டு பகுதியில இருந்து கிடைக்கக்கூடியதுதான் நம்ம இந்த காயர் அப்படிங்கிற மெட்டீரியல். ஃப்ரம் த அவுட்டர் கவரிங் ஆஃப் த கோகனட். இதுதான் தேங்காய்னா தேங்காய் மட்டை இருக்கும் இல்லையா, இத நம்ம என்ன பண்றோம், ஓபன் பண்ணி எடுத்தா நமக்கு உள்ள தேங்காய் இருக்கும். சோ இந்த தேங்காயை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு மெட்டீரியல் தான் என்ன சொல்லியிருக்கோம், காயர், தேங்காய் நார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இதுவும் நமக்கு எதெல்லாம் மேக் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா மேட். வாசல்ல இருக்கக்கூடிய நமக்கு மிதியடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி. அண்ட் தென் டோர் மேட், எல்லா பிளேசஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டோர் மேட் ஆகவும். பிரஷஸ், தேங்காய் நாரை யூஸ் பண்ணி தான் எல்லா வகையான பிரஷ் நம்ம சுண்ணாம்படிக்கிறதுக்கும் கிளீனிங் பர்பஸுக்கோ நிறைய இடத்துல என்ன பண்றோம், நம்ம பிரஷ் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். சோ அந்த பிரஷ் எல்லாம் மேக் பண்றதுக்கு நமக்கு பயன்படக்கூடியது இந்த காயர் அப்படிங்கிறது தான். இங்க பாருங்க, இந்த தேங்காய் நார்ல தான், அது மட்டும் கிடையாது, அலங்கார பொருள்கள் கூட தயாரிச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாம் தேங்காய் மட்டை நார்ல தயாரிச்ச தொப்பி, ஷோகேஸ் மெட்டீரியல், ஸ்லிப்பர், இது எல்லாம் எதுல இருந்து தயாரிச்சது, நமக்கு இந்த காயர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு மெட்டீரியல் தான். ஓகே, சோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்ன, நேச்சுரல் ஃபைபர் பத்தி நம்ம தெளிவா பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சோ இப்போ நேச்சுரல் ஃபைபரையும் நம்ம சிந்தட்டிக் ஃபைபரையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், ஹவு கேன் வி டிஃபரன்ஷியேட் த சிந்தட்டிக் ஃபைபர் அண்ட் நேச்சுரல் ஃபைபர், அதுக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் தான் பார்க்க போறோம் பாருங்க இப்போ. எஸ், என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்கு இங்க பாருங்க. ஃபேப்ரிக்ஸ், காட்டன், சில்க், பாலியஸ்டர். ஓகே, சோ காட்டன் பருத்தி, பட்டு, பாலியஸ்டர், இந்த மூணுலயும் நம்ம என்ன மாதிரியான ஃபேப்ரிக் என்ன அப்படிங்கறத நமக்கு அதனுடைய நேச்சர் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐ எம் செலக்டிங் காட்டன். பருத்தி இழையினால் வந்த துணியை எடுத்துக்கிறேன். சோ அதை என்ன பண்றேன், கட் பண்ணிட்டோம். சோ கட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு சில நூல் இழைகளை மட்டும் எடுக்கணும். எஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் த நீடில் ஐ டேக் சம் த்ரெட் ஃப்ரம் த கிளாத். இந்த பெரிய துணியில இருந்து ஒரு சில இழைகளை மட்டும் நான் எடுத்துட்டேன். இந்த இழைகளை என்ன பண்றோம், ரொட்டேட் பண்றோம். திருப்பி அந்த சின்ன சின்ன நூலை நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய டிப்பை பார்க்கணும். அப்சர்வ் த காட்டன் த்ரெட் ஸ்ட்ராண்ட்ஸ். சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நான் ஒன் செகண்ட் திருப்பி அடுத்தது காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். The thinner strands used to make the clothing refer to do silk, thread, fiber, fabric. என்ன நமக்கு தெரியுது, எஸ், நூல் இழைகள். ரொம்ப இங்க பாத்தீங்களா, எஸ், இதுதான் காட்டன்ல பாரு எத்தனை பிசிறு வந்திருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி நிறைய இழைகள் கொண்டதுதான் காட்டன் மெட்டீரியல். இன் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் many strands are obtained by twisting. It is due to the presence of natural fiber and produced from the plants. So இயற்கை இழைகளால் உருவாக்கப்பட்ட துணியினால்தான் தான் இந்த இடத்துல நமக்கு இவ்வளோ மெலிதான சின்ன சின்ன இழைகள் வருது. We want to select the next one, that is silk. The same process. I want to cut the silk cloth and take some fiber with the help of the needle. சோ அந்த ஊசியினோட உதவியோட நிறைய என்ன பண்ற நூல் இழைகளை நம்ம எடுத்துட்டோம். இந்த நூல் இழையும் கையில எடுத்து என்ன பண்றோம், ரொட்டேட் பண்றோம். நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு அதனுடைய டிப் கார்னர் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ண போறோம். சோ அப்சர்வ் த சில்க் த்ரெட் ஸ்ட்ராண்ட்ஸ். அது எவ்வாறு இருக்குன்னு பார்க்க போறோம். எஸ், which of the following three process involve the converting fiber to fabric? Fiber, yarn, fabric, yarn, fiber, fabric, both yarn, fiber. So இதுல எந்த ப்ராசஸ் நமக்கு கரெக்ட்? ஃபர்ஸ்ட் yarn, அப்புறம் fiber, அப்புறம் fabric. கரெக்டா? No, this is wrong. Okay,
So first one is right because ஃபைபர்னா இழைக்கு அடுத்ததுதான் நமக்கு என்ன ஆகும் யான் அப்புறமா நமக்கு ட்ரெஸ் ஃபேப்ரிக்ஸ் வரும். So see here இதுல பாருங்க எத்தனை நமக்கு நூலே இருக்கு, ரெண்டு சின்ன இழைகள் தான் இருக்கு. ஏன்னா இது விலங்குகள்ல இருந்து வந்தது. So few strands are tied by twisting. It is due to the presence of natural fiber. இதுவும் இயற்கையான கிடைச்ச இழைகள் தான் அனிமல்ஸ். நமக்கு பட்டுப்புழு அப்படிங்கறதுல இருந்துதான் என்ன ஆகும், அந்த பட்டு அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லையா. சோ அதனால சின்ன சின்ன இழைகள் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலியஸ்டர். எஸ், to cut the cloth and take some fiber using this needle. ஊசியை வச்சு என்ன பண்றோம், அந்த இழைகள் எல்லாத்தையும் எடுக்கிறோம். So again I rotate that thread. அந்த நூல் இழைகளை என்ன பண்றோம், ஃபுல்லா இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நீங்களும் வீட்ல இருந்தா இந்த மூவையும் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் தெரியும். அப்சர்வ் த பாலியஸ்டர். வாட் இஸ் த எசென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ்? yarn, காட்டன், ஃபைபர், ஆல் ஆஃப் தீஸ். எது மெயினா வேணும் நமக்கு? ஃபைபர் அப்படிங்கிறது தான் நமக்கு எசென்ஷியல் காம்பனன்ட். சோ இத பாருங்க எப்படி இருக்கு. பாலியஸ்டர் few strands are obtained twisting. It is due to the presence of chemicals including petroleum derived from the ethylene and then glycol and purified the terphthallic acid. So இது எல்லாமே நமக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நமக்கு இயற்கையாக தயாரிக்கிறது கிடையாது. செயற்கை இழைகள்ங்கிறது தான் பாலியஸ்டர், ரேயான் அப்படிங்கிற மெட்டீரியல்ஸோ. அதனால அந்த ட்ரெஸ்ல இருந்து எடுத்த நூல் இழை என்பது இவ்வாறு தான் இருக்கும். சோ yes, we study the concept. What concept we studied in this session? Natural fiber. So related to that concept we learn some details with the help of the simulation. நம்ம இன்னைக்கு படிச்ச இந்த இயற்கை இழைகள் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நல்லா விஷுவலா பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிமுலேஷனை காமிச்சோம். இப்போ நமக்கு அதை பார்த்ததுல இருந்து இயற்கை இழை எப்படி இருக்கும், செயற்கை இழைனா இருக்கும், எதனால எதுல இருந்து எது உருவாகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் தேர் எனி டவுட்ஸ் இன் திஸ் சாப்டர்? இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது புரியாம இருக்கா? இயற்கை இழைனா காட்டன் பார்த்தோம், அண்ட் தென் ஜூட் பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் காயர். அடுத்தது நம்ம பார்க்க போறது சிந்தட்டிக் ஃபைபர். சோ இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ, ஆர் அதர்வைஸ் ஜஸ்ட் யூ ஓபன் த சாட் பாக்ஸ் அண்ட் டைப் யுவர் டவுட்ஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா இமீடியட்டா டைப் பண்ணுங்க. கண்டிப்பா அதற்கு உண்டான ஆன்சர். இல்ல உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நம்ம என்ன பண்றேன், திருப்பியும் அதை பத்தி சொல்றேன். இயற்கை இழை அப்படிங்கறது நம்ம என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிந்தட்டிக் ஃபைபர் ஆர் மேன்மேட் ஃபைபர். சோ சிந்தட்டிக் அப்படின்னா என்னது? செயற்கை இழைகள். இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக நாம் வேதிப்பொருள் கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு இழைகள் தான் செயற்கை இழைகள் அப்படிங்கிறது. So these fibers are made by human. யாரால் உருவாக்கக்கூடியது? ஹியூமன், மனிதனால் உருவாக்கக்கூடியது. நம்ம தானே தயாரிக்கிறோம் இல்லையா? மனிதனால் உருவாக்குவது எது? செயற்கை இழைகள் என்பது. செயற்கை இழைகள் யாரால் உருவாக்கப்படுவது? நம்மால் உருவாக்கக்கூடியது. எந்த முறையில? பை கெமிக்கல் ப்ராசஸ். கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்னது? வேதிப்பொருள் கொண்டு தயாரிக்கக்கூடியது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மூன்றாவது ஒரு பாலியஸ்டர் இழைய பார்க்கும்போது அதுல என்னென்ன பிசிறு இருந்தது, எதனால தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய பல வகையான கெமிக்கல்ஸ்னால உருவாகக்கூடியது. சோ இந்த ஃபைபர்ஸ்ங்கிறது எதுல இருந்து வருது? கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். சோ நம்ம கோல்ங்கிறது நிலக்கரி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பெட்ரோல்ல இருந்தும், அண்ட் தென் இயற்கை வாயு. இந்த மூன்று விஷயத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த செயற்கை இழைகள் அப்படிங்கறது நம்ம தயாரிக்கிறோம். சோ எந்தெந்த இதுல இருந்து நமக்கு வருது?
கோல் அப்படின்னா நிலக்கரி, நிலத்துக்கு அடியில இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் இல்லையா, நிலக்கரி. பெட்ரோலியம், பெட்ரோலியம்ங்கிறது பூமிக்கடியில புதையுண்ட ஒரு தாவரங்கள், விலங்குகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி புதையுண்ட பொருட்கள்ல இருந்து வரக்கூடியதுதான் இந்த எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் கேஸ், தட் இஸ் இயற்கை வாயு. இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், பல வகையான பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம தயாரிக்கிறோம். இந்த இழைகள் நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுவிலிருந்து தயாரிக்கக்கூடியது எதெல்லாம், ரேயான், நைலான், பாலியஸ்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரலிக். ஓகே, இந்த மாதிரி இழைகள் தான் நம்ம சிந்தட்டிக் ஃபைபருக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது நேச்சுரல் ஃபைபர்ங்கிறத தெளிவா படிச்சிருக்கோம். சிந்தட்டிக் ஃபைபர்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் பார்த்திருக்கோம். ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, ஆர் அதர்வைஸ் வீட்ல ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.